அதான் இல்லை யாராச்சும் பேசிட்டு நானு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பேன், ஏதாச்சும் டவுட் கேட்பேன். அதெல்லாம் இல்லாம சைலண்டா அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு நிறைய நிறைய பெனிஃபிட் இருந்துச்சு. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம என்னென்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே என்னோட ஒர்க் வந்து ரொம்ப ஃபோக்கஸா பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட ஒர்க் வந்து கரெக்டா ஃபோக்கஸா பார்த்து பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சைலண்டா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சந்தோஷ். ஓவர் டு சிவா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சிவா. சொல்லுங்க சிவா. சார் நான் எப்போவுமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாருடைய கஷ்டம் சொல்லிட்டு இருந்தாலும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அமைதியா. ஆனால் முன்னாடி கேட்கும்போது வந்து எனக்கு இடையில ஏதாவது கொஸ்டின் தோணுச்சுன்னா உடனே கேட்டுருவேன். அப்போ வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க முழுசா பேசி முடிச்ச பிறகு எனக்கு என்ன கொஸ்டின் என்ன டவுட்ல தான் கேட்பேன். ஸோ அதில் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒன்று ஃபாலோ பண்ணவே முடியாத ஒரு விஷயம் இருக்குது சார். நான் ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ காலையில் எப்போ குளிக்க போனாலும் எப்போ வந்து பாத்ரூம் போனாலும் வந்து என்னுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல சவுண்டா பாட்டு ஓடிட்டே இருக்கும். என்னோட ஒரு அடிக்ஷன் என்னன்னு தெரியல, அப்படிதான் இருப்பேன் எப்பவுமே. இனிமே அதை மாத்திக்க முயற்சி பண்றேன். அப்புறமா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து உதவி செஞ்சேன். ரோட்ல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து அது கூட அப்புறம் நைட்டு வந்து யோசிச்சு பார்த்தோம்னா பரவாயில்ல, நம்ம ஏதோ செஞ்சிருக்கோம்ல அப்படின்னு தோணுச்சு சார். சூப்பர் சார், சூப்பர். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். வேறு யாரும் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம். சூப்பர். குட் ஈவினிங் சார். எஸ்மா சொல்லுங்கள். குட் ஈவினிங் சார். நானும் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் 3 விஷயம் ட்ரை பண்ணேன். 3மே எனக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். ஒன்று வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த மைண்ட், அது வந்து வந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்டே இந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். அப்புறம் ரீசெண்டாக எதுவுமே பண்ணலை, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு மாதிரி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து திருப்பி பண்ணேன். அப்புறம் மச்சில் போய் தண்ணி வைக்கிறது, அரிசி வைக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு சரி நோட் பண்ணுமே அப்படின்ட்டு நோட் பண்ணேன். நான் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து 2 குருவி என்னைய பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்துச்சு. வந்து அந்த கம்பி மாதிரி இருந்துச்சு, அதுல நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வச்சு முடிச்சுட்டு நான் கீழே வரேன், அப்படியே போய் சாப்பிட்டுச்சு. அப்போ ஒரு சரி ஓகே அதுவே நோட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பண்றத ரைட் ஹேண்ட்ல பண்றத லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணி பார்த்தேன். அப்படி ஆப்போசிட்டா பண்ணேன். பிரஷ் பண்றது, அப்புறம் எழுதி பாக்குறது, லெட்டர்ஸ்லாம். சூப்பர் சூப்பர், செம ஐடியா. நான் கூட அதெல்லாம் பண்ணேன். ஷேர் பண்றேன். சூப்பர், செம வேற லெவல். थैंक यू சார். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி அமைதியா இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீக் ஃபுல்லாவே கொஞ்சம் அமைதியா இருந்தேன். அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அதுக்கு தேவையான ஆன்சர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு சார் இன்னைக்கு. சூப்பர் சூப்பர். थैंक यू சார். மார்னிங் வரீங்களா? மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றீங்களா? ஆமா சார், கண்டிப்பா. ஒரு டேஸ் கூட நான் இன்னும் விட்டது கிடையாது. தினமும் வரீங்க இல்லையா? மாரிஸ்வரி, இப்போ மார்னிங் வரதுனால எக்ஸ்ட்ரா ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? டக்குன்னு அந்த மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க சார். நான் 4 மணிக்கே எந்திரிச்சிருவேன். சூப்பர்மா, அதான் சூப்பர், வேற லெவல். அதான் என்ன கேட்குறேன்னா, நம்ம மார்னிங் செஷன் அட்டன் பண்ணுறீங்களே, அதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சார் நான் ஃபர்ஸ்ட் இருந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன். அப்படி இருந்தாலும் நீங்களும் காலையில எந்திரிச்ச உடனே மெடிடேஷன் கொஞ்சம் அந்த சொல்லி பண்றது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா நல்லா இருக்கு சார். சூப்பர் சூப்பர், குட். சூப்பர் சூப்பர். தேங்க் யூ சார். தேங்க் யூ மாரிஸ்வரி. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்கலாம், நம்ம என்னென்ன விஷயங்கள் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் மாரிஸ்வரி வந்து, அடுத்த தடவை மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் ரைட் ஹேண்டில் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ரைட் ஹேண்டில் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரி ரைட்டு. வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் குயிக்காக ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் யாருன்னா ஷேர் பண்ணலாம். நான் பண்ணேன், நான் கற்றுக்கிட்டேன். குட் ஈவினிங் சார். வணக்கம் பிரேமா, சொல்லுங்கள் சார். நீங்க சொன்னதை நானும் ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி காலையில எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்வேன். யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா தேங்க்யூ சொல்றேன் இப்பலாம். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, பேட்ஸ்க்குலாம் காலையில் தண்ணி வைப்பேன், அரிசி வைப்பேன்.
அடுத்து ரொம்ப பயப்படுவேன் சார். நான் ஏதாச்சும் ஸ்டேஜ்ல ஏறனாவே ரொம்ப பயப்படுவேன். ஆனா நீங்க அன்னைக்கு காலேஜ் வந்திருந்தீங்கல்ல, ராணியண்ணா காலேஜ் உமன்ஸ் ஸ்டேஜ், அப்போ சரி சரியோ தப்போ சொல்லிட்டு கவர்மெண்ட் அவங்க கொஸ்டின் கேட்டாங்கல்ல, கவர்மெண்ட் காலேஜ் அப்படி சொன்னது நான் சார். ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரியோ தப்போ ஏதாவது சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி. சூப்பர் சூப்பர், வேற லெவல் வேற லெவல். எனக்கு எப்பவுமே யூனிவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் ரொம்ப ஃபாலோ யூடியூப்ல பார்த்தனாலுமே யூனிவர்ஸ் பத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். அப்புறம் இந்த வேலி தான் சொன்னா எனக்கு சார் வந்து மிதின் சார், நீங்க தான் எனக்கு மிதின் சார்னே தெரியாது ஃபர்ஸ்ட். நீங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நெல்லை லைஃப்ல இருந்து உமன்ஸ் டே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் வச்சிருந்தீங்க. அப்போ நான் சொல்வேன், இந்த அண்ணனும் கணேஷ் மூர்த்தின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்கல்ல, அவங்களும் நல்லா பேசுறாங்க. யாராச்சும் எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா கேட்பேன். இப்போ கோபிநாத் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப கேட்பேன். அப்புறம் இப்ப நீங்க தான் மிதின் சாரு எனக்கு தெரியவே செய்யாது. அப்ப வேணி தான் சொன்னா, அது வந்து இவங்கதான் மிதின் சாரு, அடுத்த செஷன் வைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா சேர்த்து விடுறேன்க்கா அப்படி சொன்னா. அவதான் சேர்த்து விட்டாரு எனக்கு. தேங்க்யூ சார். காலையில நான் அதே மாதிரி மார்னிங் செஷன் அட்டென்ட் பண்ணுவேன் சார். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காலேஜுக்குலாம் அவசர அவசரமா கிளம்பி போறோம். இப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி கிடையாது, நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சூப்பர். வேற யாரும் டக்குன்னு ஷேர் பண்ணா ஷேர் பண்ணலாம். வேற யாரும் இருக்கீங்களா? ரைட். இப்போ ஒரு கொஸ்டின் யாரும் இருக்கீங்களா? 5 செகண்ட்ஸ் டைம். யாரும் டக்குன்னு சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி டக்குன்னு சொல்லிடலாம். 5 4 3 2 1. தேங்க்யூ. இப்போ என்னோடய கேள்வி டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுறேன். என்ன கேள்வினா, இந்த உலகம் வந்து நம்மளை வந்து சில விஷயங்களை தெரிய விடாமல் பார்த்துட்ருக்கு அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த உலகம் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவோம். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் தெரிய விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது, தெரிய விடாமல் இந்த உலகம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். இல்லை நிறைய பேர் இதை நமக்கு தெரிய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, இருந்துச்சுன்னா அது என்னது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் போய் ஷேர் பண்ணலாம். அரசியல் தெரியாமல் இருக்குது, சேத்தா வேறு லெவல் போடுங்க. கீர்த்தனா சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க கீர்த்தனா. சொல்லுங்க சார். நிறைய பேர்கிட்ட இருக்க நல்ல குட் குவாலிட்டிஸ் வந்து நிறைய பேர் அவங்க இப்படின்னு நம்ம கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நமக்கு தெரிய விடாம பண்றாங்க சார். நல்ல விஷயங்கள் தெரிய விடாம எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல விஷயம் எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல குவாலிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து வேற யாராவது நம்ம பேசும்போது அவங்களே வந்துட்டு அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் பண்ணிடுறாங்க. அப்படி நமக்கு தெரியாமலே சில விஷயங்கள் அப்படி போயிருது. ஒவ்வொருத்தையும் உள்ள குட் குவாலிட்டிஸ் நம்ம தெரியாம இருக்கு எல்லாருக்கும். சூப்பர் செம்ம. ஆமா சார். சூப்பர் சூப்பர். சூப்பர். இந்த மாதிரி தான் கேட்குறேன். வேற என்ன செம்ம பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, வேற லெவல் பாயிண்ட். நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பாயிண்ட். குட் குவாலிட்டிஸை தெரிய விடாமல் தடுக்கிறாங்க. சூப்பர். வேறு எதுவும் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி டக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அடுத்த செஷனுக்கு கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்கு. அதை நீங்கள் நேரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ செஷனுங்கிறது என்னென்னா, யார் ட்ரெயினர் அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ட்ரெயினருங்கிற பேர் நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரெயினர். ஆக்சுவலாக நான் யார், நீங்கள் யார் அப்படின்னா, நான் லேர்னர் எஜுகேட்டர். நீங்கள் யார்? நீங்களும் லேர்னர் எஜுகேட்டர். நீங்களும் கற்றுக்குறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க. நானும் கற்றுக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். சந்தோஷ் சொல்லுங்கள். சந்தோஷ். சார், கிரெடிட் கார்டை பற்றி அது பேக் சைடில் இருக்க இஷ்யூவை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வேற லெவல் போங்க. இப்போ 3 கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. பொலிட்டிஷியன் அண்ட் தென் அட்வொகேட், போலீஸ், 3 பேருக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட கொடுத்தனா வாங்க முடியாது. ஒரு 4 to 5 years கழிச்சு அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. யாரெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? போலீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற அட்வொகேட், பொலிட்டிஷியன்.
அவங்க 3 பேருக்கும் பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்கண்ணே மோஸ்ட்லி. கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களோட டீட்டெயில் கேட்கும்போது இந்த டீட்டெயில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அதான் அந்த பேக் சைட்ல அந்த கிரெடிட் கார்டை வந்து மிடில் கிளாஸுக்கு தான் சார் கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப எங்க கிட்ட கோடி கணக்குல காசு இருக்குன்னா அவங்க வந்து ஒரு 10,000 ஒரு 20,000 இருந்தா அவங்கலாம் வந்து போய் யார்கிட்டயும் போய் போலீஸ்டையோ இல்ல இந்த மாதிரி அட்வொகேட்டுக்கிட்டயோ இந்த மாதிரிலாம் போனா அது ரொம்ப வருஷம் இழுக்கும். எங்க கிட்ட இருக்க அமௌண்ட் வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கிரெடிட் கார்டுல இருக்க இஷ்யூலாம் என்னென்ன இருக்கு, அதே இந்த மாதிரி லோன் எடுத்தா அதுல என்னென்ன பேக் சைட்ல இஷ்யூ இருக்கு. ஏன்னா காசு கொடுக்குறோம்னா பெனிஃபிட்டே நம்மளாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 lakh கொடுக்குறோம்னா ஒரு 5 lakhs ஆச்சு எங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படிதான் மைண்ட் செட்ல கொடுப்பாங்க. நிறைய பேர் அது தெரியாம நம்மளுக்கு இப்ப நீட் இருக்கு, வீடு கட்டணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கட்டி இந்த மாதிரி ஏமாறாங்க. அதே இந்த ரம்மி இந்த மாதிரி கேம்லயும் நிறைய பேர் ஏமாறது நான் பாத்துருக்கேன் சார். ஏன்னா இப்ப கேமோட டார்கெட்டே வந்து இவங்களை விளையாட வச்சுக்கிட்டே இருக்கும், அதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சுட்டே இருக்கணும். நீங்க வந்து இப்ப 3rd வரீங்க, 2nd வரீங்க, ஆனா 1st மட்டும் வர மாட்டீங்க. இதை வந்து நிறைய வாட்டி பாத்துருக்கேன். நானும் நிறைய கேம் விளையாடி இருக்கேன். இந்த மாதிரி செஸ் கேம்ல விளையாடுவேன். ஆனா ஒரு 3rd 2nd தான் வந்திருக்கேன். ஏன்னா 1st வந்து 1000 இருக்கும். ஒரு கேம் விளையாடுனா 10 points தான் கொடுப்பாங்க. அது எனக்கு பார்த்தா 100 கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும் 7 daysல. அது அவ்வளவு விளையாடணும்னா நான் வந்து ஃபுல் டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வருது 7 days ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது போட்டுன்னு எனக்கு தெரியும் சார். இதே எனக்கு வேற ஒரு மொபைல் இருந்து பார்த்தா அவனுக்கும் ஒரு கொடுத்துருப்பாங்க, அவனுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவனுக்கு 50 தான் இருக்கும், அவன் டார்கெட் 100 இருக்கும். இது இந்த மாதிரி நிறைய கேம் இருக்கு ரம்மி மாதிரி. சூப்பர் சூப்பர். இப்போ இதெல்லாம் சூப்பர் செம்ம பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. நான் இதை நான் மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நானே மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். சூப்பர், வேற லெவல் சந்தோஷ், வேற லெவல் செம்ம பாயிண்ட்டு செம்ம. வேறு யாரும் ஷேர் பண்ணுமா எதுவும்? இந்த மாதிரி இந்த உலகம் வந்து நமக்கு தெரிய விடாமல் சில விஷயம் நம்ம மறைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லலாம்? எல்லா விஷயத்துலயுமே ஒண்ணு மறைக்க. யாரு பாலாஜி சொல்லுங்க. பாலாஜி தானே? சொல்லுங்க பாலாஜி, சத்தமா சொல்லுங்க. எல்லா விஷயத்துலயுமே ஒண்ணு மறைக்க தானே செய்யுது. எல்லாத்துலயும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு தான் பண்றாங்கண்ணே. ஆமா, நம்மளே இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல மறைச்சு தானே பண்றோம். ஓகே, பொதுவா வந்து ஓகே சூப்பர். எல்லாத்துலயுமே ஒரு மறைவுங்கிறது இருக்க தான் செய்யுது. வேற லெவல் வேற லெவல் பாலாஜி வந்து எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கு போய் தானே எல்லாருக்கும் எல்லாமே தெரியாத மாதிரி இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லாருமே உண்மையா ஜெனியூனா இருந்தா கரெக்ட். எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? சூப்பர். நீங்கள் வந்து நீங்கள் வந்து நார்மலாக சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்குது நீங்கள் சொல்கிறதுல. நான் வந்து திரும்ப வந்து ரீஅட்ரேட் பண்ணுறேன். தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ. வேறு யாரும் ஷேர் பண்ணுமா? வேறு யாரும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சார். இப்போ நீங்கள் சொன்னது தான் நான் ரிட்டன் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் சார். நம்ம பாலாஜி சொன்னது வேறு லெவல் பாயிண்ட். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாமல். எல்லாருமே நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே லெவல் 0 தான் இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இருக்கிறதுக்கான ரீசன் இதானே. ஒரு சீக்கிரட்டை மறைச்சதே போய் தான் அவங்க டாப்ல இருக்காங்க. வேற லெவல். நான் அதான் சொல்ல போறேன். சூப்பர். வேற யாரும் ஷேர் பண்ணுவா சொல்லுங்க. டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் பார்த்தது தெரிய விடாமல் இருக்கிறாங்க, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா டக்குன்னு சொல்லுங்கள். காலேஜில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது எதனாலும் இருக்கலாம். 2 minutes டைம் டக்குன்னு சொன்னால் யாராலும் சொல்லிடலாம். யார் சொல்கிறீங்க? கமெண்ட் யாரும் போட்டிருக்காங்களா? சார் இந்த உண்மையே வெளியே வராது சார். கரெக்டு. நான் ஹூஆமை அப்படின்னு போட்டிருக்காங்க. நவஜோதி நம்ம யார் அப்படிங்கிறது தெரிய விடாமல் பார்த்துக்கிறாங்க. வேறு லெவலு பாயிண்ட்டு. அப்புறம் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த குற்றங்களை வந்து வெளியே விடாமல் தடுக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்.
சூப்பர். தேங்க்யூ வெரி ஒன். நீங்கள் நான் கேட்டதுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கம்மிங் டு த பாயிண்ட். இன்னையோட செஷனில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே சூப்பரான பாயிண்ட்டு. நம்ம அந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, வாழ்கிறது வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, ஸ்கிரிப்டட் யாரோ ஒருத்தர் நம்ம இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஒரு எழுதின ஸ்கிரிப்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் சொன்னால் நம்ம நம்ப முடியுதா? ஒருத்தங்க முன்னாடி யாரோ ஒருத்தர் யோசிச்சாங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வாழ வைக்கணும், இந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் போட்ட பிளானுக்கு நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். அதாவது நமக்கு அதாவது எப்படின்னா தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்குறோம். தெரிஞ்சும் தெரியாமல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்னொருத்தவங்க போட்ட ஸ்கிரிப்டுக்காக. அவங்க இப்படி இருக்குன்னு நினச்சாங்க, அதே மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முன்னாடியெல்லாம் எப்படின்னா, நம்ம வந்து தேவைக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். அதாவது அது என்ன ஒரு தேவை இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை பார்ப்பாங்க. அதில் வந்து சம்பளமாக உங்களுக்கு தேவையான சாப்பாடு வரும், நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிங், விவசாயம் பண்ணுறாங்கன்னா போவாங்க, பார்ப்பாங்க, சாப்பாடு கிடைக்கும், வீட்டில் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. லீவு நாள் அப்படி ஒன்று இருந்துச்சான்னு கேட்டாச்சுன்னா இருந்திருக்காரு. சண்டே ஒரு லீவு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி விவசாயம் பண்ணுவா யாரும் இருந்திருக்குமா? அப்போலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அவங்க வந்து எப்போவுமே லீவு மாதிரி தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பண்ணுற விஷயத்தையே அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு, என்ன நடந்துச்சு, அப்படியே வந்து ஒருத்தர் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை, ஒரு ஃபார்மேட் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனதில் என்னென்னா, அதில் போட்ட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, 7 நாள் வேலை இருக்குது அப்படின்னா 7 நாளில் ஒரு நாள் லீவு, இது 6 நாள் வந்து 7 நாள் லீவு, 7 நாள் வேலை, அதில் ஒரு நாள் மட்டும் லீவு. அந்த ஒரு நாளில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. எதுக்கு ஸ்கூல் போகிறோம், எதுக்கு காலேஜ் போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் காலேஜே ஒரு டிசைன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை வந்து நீங்கள் நார்மலாக பிறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு உயிராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னன்னாலும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்னன்னாலும் பண்ணக்கூடாது. என்னன்னாலும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாப் மோஸ்ட் இருக்கிற பீப்புளோட ஒரு விஷயத்தை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும் கிடச்சினா ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்போ நீங்கள் அது ஒரு ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு பர்சன், அதாவது நீங்கள் வந்து எதனாலும் பண்ண முடியும், கேள்வி கேட்குற ஒரு ஆளாக இருக்கிறீங்க, இல்லைன்னா இந்த பாலாஜி மாதிரி கேள்வி கேட்குற ஆளாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிற ஆளாக இருக்கிறீங்கன்னா இந்த உலகம் என்ன பண்ண தெரியுமா, உங்களை யோசிக்க விடாமல் தடுக்கும். யோசிக்க விடாமல் தடுக்கிறது மீன்ஸ் எப்படின்னா, ஸ்கூல் போவீங்க, காலேஜ் போவீங்க, அங்கே என்ன நடக்கும் தெரியுமா, கீப் சைலண்ட், நான் சொல்கிறது நீ கேளு, பேசாமல் இரு இப்படின்னு சொல்லி என்னென்னா, நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும், நான் சொல்கிறது பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க விடாமல் தடுக்கிற ஒரு விஷயம் இதுதான் உண்மை. யோசிக்க விடாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் எதில் நடக்குதுன்னா ஸ்கூலிங் காலேஜும் நடக்குது. அதுக்காக நம்ம வந்து கற்றுக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், அது உண்மை தான். ஆனால் கற்றுக்கிறது எதுக்காக கற்றுக்குறோம், அது கற்றுக்காமலே கூட இருக்க முடியும். ஆனால் கற்றுக்கிறது எதுக்காக கற்றுக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றான அறிவு தேவை. அந்த அறிவு மட்டும் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த அறிவு கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்க தேவையான அறிவை மட்டும் கொடுப்பாங்க. அந்த அறிவு மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அறிவு இருக்குது, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வேலைக்கு எடுத்துருவாங்க. வேலைக்கு எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, அந்த ட்ராப்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கு என்னன்னு சொல்கிறேன், லூப்பில் வந்துடுவீங்க. லூப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் உங்களை எப்படி அந்த லூப்லேயே இருக்க வைக்க முடியுமோ அந்த லூப்பில் இருக்க வைக்க பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்த்தாகணும். வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வேலை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி விட்ருவாங்க. அது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு அட்வான்ஸு செலக்ஷன் நடந்துகிட்ருக்கு. முன்னாடி இப்போ இந்த மாதிரி லூப்பில் இருந்தது, 60 வயசு இருந்தது. இப்போ அந்த 60 வயசு வரைக்கும் இருக்க வைக்க வேண்டாம், 40 வயசில் தூக்கிடலாம். 40 வயசில் ஆளை தூக்கிட்டு யங் ஏஜில் வராங்க இல்லையா, அவங்கள நம்ம வந்து ரிட்டன் எடுத்துக்கலாம். ஏன்னா யங் ஏஜ் இருக்குமா நல்லா ஒர்க் பண்ண முடியும். இப்போ 40 ஏஜில் இந்த மாதிரியே நம்ம வந்து வேலையோடு தூக்கிடலாம்.
இன்ஃபோசிஸ்லேருந்து எவ்வளோ பேர் வேலையை எடுத்துக்கிறாங்க கேள்விப்பட்டீங்களா? ஜஸ்ட் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இன்ஃபோசிஸ்லேருந்து ஐடியில் நிறைய பேர் வேலையை எடுத்துக்கிறாங்க. ஸோ யங் பிளட் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண தயாராக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ இன்னொரு சூப்பரான விஷயம், அது எதை பொறுத்து இருக்குங்கிறது இருக்குது. என்னென்னா ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, இதிலேருந்து பாதி வேலையை அது எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தான் வேலை நடக்கணும். அப்படி தானே வேலை நடக்கணும். ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுங்கிறது எதுக்காகனா அவங்களுக்கான வேலையை வாங்குறதுக்காக தான் அந்த சம்பளமே. ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்டை போட்டு அந்த இதில் நம்ம வாழ வச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய விடாமல் பார்த்துக்கிறாங்க. அதை மீறி செலவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, அதை மீறி இந்த தப்பிக்கிற செலவங்க இருக்காங்கல்ல, இப்படி தப்பிக்கிற செலவுங்களை தப்பிக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ இவர் சொன்னது, சந்தோஷ் சொன்னதில் சூப்பரான பாயிண்ட், வேறு லெவல் பாயிண்ட். நான் கூட நோட் பண்ணல அவர் சொன்னது. இப்போ தான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்படி தப்பிக்க விடாமல் பார்த்துக்கிற நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட், சண்டே லீவ் விட்ருவாங்க. 7 நாள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா சண்டே லீவ் எதுக்கு தெரியுமா? 6 நாள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 7 நாள் வேலைக்கு போக வைக்க வேண்டியது தானே? எல்லா நாளும் வேலைக்கு போகலாம்ல அப்படிங்கிற லாஜிக் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு போக முடியாதுலாம் இல்லை. 7 நாள் வேலை பார்த்தாலும் பார்க்க முடியும். ஏன்னா ஹியூமன் ஹேஸ் த கெப்பாசிட்டி, ஹியூமன் பாடி ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ஒர்க் எவ்ரிடே. மனுஷன் உடம்பால முடியாது. அந்த சண்டே ஒரு நாள் லீவோட போய் தானே மண்டே ப்ரெஷர் ஓவரா இருக்குது. யாராச்சும் மண்டே ஃப்ரீயா இருக்காங்க, ஃப்ரீயா இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் சொல்கிறேன் பாலாஜி, கொஸ்டின் வந்து கடைசி கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து சண்டே வந்து எதுக்கு லீவ் விட்றாங்க அப்படின்னா, பாலாஜி சொன்ன மாதிரி என்னென்னா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுருக்குறாங்க. நம்ப வைக்கிறத தாண்டி எப்படி நம்ப வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். 6 நாள் நம்ம வேலை பார்ப்போமா, 6 நாளுக்குள்ளே இன்கம் வருமா, சம்பளம் வருமா, அந்த சம்பளத்தை அவங்களே வச்சுட்டு இருந்தாங்க, அந்த அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க, காசு வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்துடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்போ வெல்த் அவங்கள்ட்ட வந்துடும். வெல்த் அவங்கள்ட்ட வந்துருந்துச்சுன்னா அவங்க நம்மகிட்ட தொடர்ந்து வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஏதாச்சுன்னா கொஸ்டின் மார்க். அப்போது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அவங்க வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 7ஆவது நாள்னு ஒன்று லீவ் அவி. ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அதாவது எல்லா நாளும் வேலை பார்த்துட்டு இருந்தால் மனுஷனுக்கு ஒரு நாளாவது லீவ் வேணுங்கிறது பார்க்கும் ஒரு விதத்தில் நல்ல விஷயம் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுதான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் 7 நாள் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஓகே. ஆனால் 7ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற காசு எப்படிலாம் வந்து செலவு பண்ண வைக்க முடியும் செலவு பண்ண பிளான் பண்ணுவாங்க. 7ஆவது நாள் சண்டே படத்துக்கு போக வைப்பாங்க, ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட வைப்பாங்க, வெளியே போக வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு பண்ணுறதுக்கான வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட்டுங்கிற பேரில் செலவு செய்கிறது வேறு லெவல் மகிழம்பு. வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை நம்ப வச்சுருவாங்க. இது மீன்ஸ் அதுலேருந்து சந்தோஷம் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு, அதுக்காக ரிலீஸ் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், மேபி இருக்கலாம், ரிலீஸ் ஆகலாம். ஆனால் அதை விட அல்டிமேட் ஹாப்பினஸ்ங்கிறது எக்கச்சக்கமான விஷயம் வாழ்க்கையில் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவுறதுல இருக்கிற ஹாப்பினஸ் விட அதில் கிடச்சிட போது அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. 7th டே நீ இப்படி போகணும், வேலைக்கு அந்த சந்தோஷமாக இருக்கணும், ரைட்டு. அதை மீறி நீ வெல்த்து அக்ளைமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வந்துகிட்டே இருக்கும். February 14 அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும், ஜனவரியில் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடும், மார்ச்சில். ஜனவரி ஃபெஸ்டிவல் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் வச்சு இவங்க பண்ணுற பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்கும். செஷன் ரெண்டாச்சு அப்படின்னா 10 minutes ரெண்டாச்சு அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி எல்லோரும் மறுபடியும் உள்ளவாங்கண்ணே. தீபாவளி எடுத்துக்கலாம், நியூ இயர் எடுத்துக்கலாம், கிறிஸ்மஸ் எடுத்துக்கலாம், நடுவில் அந்த ஆடி, இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் நடுவில் வர இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் எதனாலும் நோட் பண்ணிக்கோங்களேன். அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை செலவு பண்ண வைக்கிற பிளானாக தான் இருக்கும். அது செலவு பண்ணி தான் அவனுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துடுவாங்க. அது அது வந்தாலே புது ட்ரெஸ் எடுக்கணும், புது ட்ரெஸ் எடுத்தால் தான் அந்த அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் இருக்கா எடுக்கிற தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீட் இருக்காங்கிறது எங்கள் விஷயம். தேவை இருந்துச்சுன்னா எடுக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எடுக்கிறதுக்கு கட்டாயம் ஒவ்வொரு வருஷமும் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ப வைக்காங்க. பார்த்தீங்களா? அதுதான் என்னென்னா அவங்கள ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுக்கிறதுக்கு பண்ணுற விஷயங்கள். இதுக்கு பேர் தான் ரேட் ரேஸ். ஸ்கிரிப்டட் லைஃப்பில் நம்ம வாழ வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸ்கிரிப்டடுங்கிறது பார்க்கும்போது யூனிவர்ஸில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அது வேறு. அதை பற்றி நம்ம பேசலை. இந்த பிரபஞ்சம்னு சொல்லி பிரபஞ்சம் வந்து ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் படி எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துருக்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்ல கரெக்டாக போயிட்டுருக்கு. யூனிவர்ஸோட பிளான் படி கரெக்டாக போயிட்டுருக்கு.
ஆனால் இது தெரிஞ்சுட்டு தப்பிக்கிறவங்க வந்து தப்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தப்பிக்கிறோம் தப்பிச்சிடணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த யூனிவர்ஸில் எது நடந்தாலும் 100% கரெக்டாக நடக்கும், நடந்து முடிஞ்சது நினைக்கிறது வந்து அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட். அது யூனிவர்ஸோட ஸ்கிரிப்ட். அதை மாற்ற முடியுமான்னு தெரியாது, அது யூனிவர்ஸ் படி தான் பிளான் பண்ணி தான் நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஸ்கிரிப்டை மாற்ற முடியும், அதுக்கான எஃபர்ட் நம்ம எடுக்க முடியும். இதே மதியால் வெள்ளலாம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பண்ண முடியும். இப்போ இவர் சொன்னது, நம்ம சந்தோஷ் சொன்னது, லோன் அதாவது ஸ்கேம், நிறைய ஸ்கேம் சொல்கிறாங்கல்ல, ஸ்கேம்லேயே மிகப்பெரிய ஸ்கேம் வந்து லோன். இந்த உலகத்தில் ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்கேம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் மிகப்பெரிய ஸ்கேம் வந்து லோன். ஏன்னா அது வந்து ரொம்ப கரெக்டு மாதிரியே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு லோன் எடுத்துருவீங்க, எடுத்துகிட்டு மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க, நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த இஎம்ஐ எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கட்டுற மாதிரி இஎம்ஐ பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. வீடுன்னு சொல்லி ஆசையை காமிச்சு வீடை வாங்கி வச்சுருவாங்க. காருன்னு சொல்லி கார் வாங்கி வச்சுருவாங்க. பைக்னு சொல்லி பைக் வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை போட்டு. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா, இதில் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, ஜாப் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போயிட்டுருப்பீங்களா, போயிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே என்னென்னா அந்த இஎம்ஐ இருக்குது. அப்போ இஎம்ஐக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் மாதம் இந்த காசு எடுத்து வச்சு தான் ஆகணும். அப்போ அந்த காசு எடுத்து வச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலையை உங்களால் யோசிக்க முடியுமா கேட்டாச்சுன்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க். அந்த ரிஸ்க் உங்களால் எடுக்க முடியுமா கேட்டாச்சுன்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க். ரிஸ்க் எடுக்க அந்த நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ண விடாமல் இருக்கிறோம், நம்மளும் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிப்போம். நம்ம வந்து கடைசி வரைக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை பார்க்குற மாதிரி சூழ்நிலை நிறைய பேருக்கு உருவாகும். ஸோ இது லோனுங்கிறது வேலையில் ஒருத்தர் ரெகுலராக அந்த வேலையில் இருக்கிறதுக்கான இன்னொரு என்ன சொல்ல ஒரு ட்ராப். நீங்கள் வந்து நார்மலாக வாடகை வீட்டை கூட மாறி இருந்தீங்கன்னா கூட அவ்வளோ செலவாகுமான்னு தெரியாது. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு உலகமெல்லாம் வீடு, எங்களால் இருந்துக்கலாம். சொந்த வீடு ஃபுல்லாக கேஷ் பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ஓகே, அது நீங்கள் உங்களுக்கு மேபி பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் லோன் போட்டு வாங்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு இப்போ பல மடங்கு நீங்கள் வந்து அது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்து இயரை பொறுத்து இஎம்ஐ நீங்கள் அது அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புரியாத மாதிரியே பார்த்துப்பாங்க. அதான் விஷயமே, உடனே முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் இருக்கும். ஸோ இஎம்ஐ அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இஎம்ஐ முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளாக நம்ம வாழ முடியுமே, என்ன தேவையோ அதுக்காக தேவையில்லை நான் சொல்கிறேன். பைக் தேவையில்லை, கார் தேவையில்லை, வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, அதுக்கான பொட்டன்ஷியல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அது வரணும்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைமில் வாங்குங்க. அது இஎம்ஐயில் தான் வாங்கணுமா, கடனில் வாங்கணுமா? இல்லை, நீங்கள் இன்கம் அந்த பொட்டன்ஷியலை உருவாக்கி இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு வாங்குங்க. அப்படி வாங்கணுன்றதோ அந்த மாதிரி வாங்குங்க. மற்றபடி இருக்கிறத வச்சு வாழ்றதுக்கான நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கணும். மினிமலிஸ்டிக் லைஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமலிஸ்டிக் லைஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். அது இருந்தால் தான் சந்தோஷம், இது இருந்தால் சந்தோஷம்னு சொல்லி நம்ம வந்து கமிட்மெண்ட்குள்ளே போய் அதாவது தலைக்குள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு நம்மளே தப்பு தெரியாமல் நம்ம போய் தலையை உள்ளே விட்ட மாதிரி தலையை வெளியே எடுக்கணும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். பாலாஜி சொன்னார் திரைமறைப்பு, அதாவது இந்த எல்லாமே வந்து ஒரு மறைப்பில் தான் இயங்கிட்டு இருக்குன்னு. டெஃபரெண்டாக பாலாஜி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாயை தான். எல்லாம் மாயா, எல்லாம் வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த உலகத்தில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு என்ன சொல்ல ஒரு மறைப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ எனக்குமே மறைப்பு இருக்குது. இப்போ நான் அந்த செஷன் இருக்க மறைப்பு இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு லைஃப்பில் ஒரு பாயிண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து டீப்பாக ஒரு என்ன சொல்ல ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி ஒன்று நடந்துச்சு. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அப்படி புரிய ஆரம்பிக்கும் போது என்னோடய பிஹேவியரில் வந்து நான் ஒரு சின்ன அதாவது எனக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு தோணுது. ரைட்டா, நான் உண்மையாகவே அதாவது நான் வந்து மறைக்காமல் உண்மையாக நான் இருந்தேன் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு தோணுது இது பண்ணுது, இதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஆனால் அது இப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள், கரெக்டாக படுதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னா இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் வச்சு சொல்லுங்கள். என்னென்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. சரி, பேசும்போது அந்த டைமில் எனக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி எனக்கு பேசணும்னு தோணும்போது ரைட்டு கரெக்டாக தான் பேசுன்னு பேசுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா கால் பண்ணி எப்படி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நார்மலாக யாரும் கால் பண்ணால் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த டைமில் எனக்கு அம்மா கால் பண்ணுவோம், நான் சொன்னேன் ஐ லவ் யூமான்னு சொன்னேன்.
ரைட்டா? நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, எங்கள் அம்மாட்ட வந்து ஐ லவ் யூ மாதிரிலாம் சொன்னதில்லை. ஆனால் அந்த அந்த ரிலேஷேஷனுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியும். அதாவது பாலாஜி எனக்கு ஒன்று தான், எங்கள் அம்மாவும் ஒன்று தான், தனுஷியாவும் ஒன்று தான், எல்லோரும் ஒன்று தான். அப்படி மாதிரி பார்க்க ஆரம்பித்த பிறகு அந்த ஒரு பாயிண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்களேன், இந்த சிட்டி ரோபோட்டில் அந்த ரெட் ஷிப் போட்டு க்ரீன் ஷிப் போட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு எனக்கு ஒரு பாயிண்டில். அப்படி இருக்கும்போது நான் இப்போ இந்த மாதிரி பேசுகிறேன். எங்கள் அம்மா கால் பண்ணால் எனக்கு இது பேசணும் கரெக்டாக எனக்கு தோணுது. இப்போ பேசினா என்ன இதானே, அதாவது எங்கள் அம்மாட்ட நான் சொல்லணும்னு நான் மேபி எனக்கு உள்ளே இருக்குது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் அது வந்து நீங்கள் யோசிக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. நான் வந்து ஐ லவ் யூ நான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்து ஹலோ மிதுன், வேறு யாரும் நினச்சிருக்கீங்க ஹலோ மிதுன் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஹலோ அம்மா ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோன்னே எங்கள் அம்மா என்ன கேட்டிருப்பாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்னாச்சுங்கிறது எனக்கு சொல்ல தெரில. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னாச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன பைத்தியமேட்டி அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இதுதான் அர்த்தம். அப்போது இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் தான் முடிவு பண்ணேன், இப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம உண்மையாக இருந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளை வந்து பைத்தியமாக அந்த உலகம் பார்க்கும். ரைட்டா? அப்போ அந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் நடிக்க வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நடிச்சுட்டு வாழ்ந்துடணும். மறைப்புங்கிறது அதுக்காக தேவை தான். நம்ம வந்து உலகத்தில் வாழ்கிறது நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம முடிஞ்சளவுக்கு அப்படியே இருந்துக்கணும். நம்ம வந்து உண்மையாக நம்ம வந்து இருக்கிறது இருந்துக்கணும். ஆனால் வெளியே எங்கே நடிக்க வேண்டிய இடத்துல நம்ம நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கிறது நம்ம 100% உண்மையாக இருந்தோம், அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளை பைத்தியமாக பார்ப்பாங்க. அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில் மாட்டாமல் இருக்கிறது தான் என்ன பண்ணணும். நான் என்னோடய அப்பியரன்ஸு நான் வச்சு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் இருக்குது. ரீசனுமே செஷன் ரெண்டாச்சுன்னா மறுபடியும் கிளிக் பண்ணி உள்ளவாங்க எல்லோரும். ரைட்டா? என்னோடய அப்பியரன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசனுமே அதுதான் நான் சொல்லுவேன். ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நீ போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாட்டிப்போம், ட்ராப்பில் மாட்டிப்போம், லூப்பில் மாட்டிப்போம். அந்த லூப்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரிமைண்டர் ஃபேக்டர் ஒன்று வேணும். அப்போ இந்த மாதிரி ஒன்று இருந்தாச்சுன்னா எனக்கே நான் நீங்கள் ஒருத்தரும் கேட்பாங்க ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த உலகத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன ஒருபடியாக பண்ணிகிட்டு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு எனக்கே நான் வந்து கேட்டுக்க ரிமைண்டராக கூட நான் என்னோடய அப்பியரன்ஸை நான் வந்து வச்சுருப்பேன். இப்போ ஸ்கிரிப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம செஷனில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் 40+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 பேர் இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க. சரியா? இந்த ஸ்கிரிப்டை நம்ம வாழ்க்கை ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, யூனிவர்ஸோட ஸ்கிரிப்ட்னு ஒன்று சொன்ன தெரியுமா? யூனிவர்ஸோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா இந்த 28 பேர் தான் இது தெரியணும்னு இருக்குது. அதுதான் யூனிவர்ஸோட ஸ்கிரிப்ட். யூனிவர்ஸோட ஸ்கிரிப்ட்டுங்கிறது அதுதான். இப்போ இந்த ஸ்கிரிப்டை மாற்றுறதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். யூனிவர்ஸோட ஸ்கிரிப்ட்டுங்கிறது என்னன்னா இந்த 28 பேர் தான் தெரியணும்னு இருக்குல்ல, அதுதான் யூனிவர்ஸோட ஸ்கிரிப்ட். இதுதான் நீங்கள் வந்து இந்த இடத்துல யூனிவர்ஸ் பற்றி பேசும்போது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. மற்றவங்க எப்போ புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். ரைட்டு. இப்போ ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிய விடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிய விடாமல் பார்த்துட்ருக்குறாங்க. என்ன தெரிஞ்சாச்சுன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. இப்போ இன்னொரு யோசிச்சு பாருங்கள், ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். முன்னாடியாச்சும் என்னென்னா இந்த மாதிரி பசி பட்னி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, பஞ்சம் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. இருக்கும்போது என்னென்னா ஒரு உணவு பற்றாக்குறைங்கிறது இருக்கும்போதெல்லாம் அதுக்கான நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உணவு பற்றாக்குறை இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா நிறைய இடத்துல சாப்பாடு தேவைப்படுற சூழ்நிலை இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? சாப்பாடு இல்லாமல் இன்னும் இறக்குறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா எஸ் போடுங்க, கமெண்ட்டில் எஸ் போடுங்க. போடுங்க. சாப்பாடு இல்லாமல் இறக்குறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்காங்கன்னா எஸ் போடலாம். இருக்கிறாங்க ஒத்துக்கிறீங்க? கரெக்டா? சூப்பர் பிரியா, சூப்பர் பிரியா, சூப்பர். இப்போ என்னோடய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். சரியா? டெக்னாலஜி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ரைட், ஒத்துக்கிறேன். சூப்பர். அப்போ சாப்பாடு இல்லாமல் இறக்குறவங்க இந்த உலகத்தில் வந்து இன்னும் இருந்து தான் இருக்கிறாங்க. இதான் லாஜிக், அப்படி தானே? அப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த உலகம் வந்து டெக்னாலஜிக்கில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏஐலாம் நீங்கள் வந்துருச்சு, அப்படி தானே? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நான் பேசுகிற மாதிரியே ஒரு வீடியோ வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு என்னை மாதிரியே ஒருத்தர் பேச வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உருவாயிருச்சு. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி எவ்வளோ சிம்பிளான விஷயம். ஆனால் இது இன்னும் இதுக்கான சொல்யூஷன் வந்து இன்னும் வரல இந்த உலகத்தில்.
100% எல்லாருமே உயிர் வாழ்றதுக்கான சாப்பாடு உங்களுக்கு போய் சேரதான் கேட்டாச்சுன்னா இன்னும் போய் சேரல. இப்போ என்னோட கேள்வி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஓகே, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, அதனால் ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா மாஸ்க்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். எலான் மஸ்க்லாம் இருக்கார் இல்லையா, மாஸ்க்கு போய் அவங்க வாழ்றதுக்காக குடி பெயர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரில் வேறு லெவலில். இங்கே பூமியை விட்டு மாசுக்கு போகிறதுக்கு ராக்கெட்லாம் விட்டு அதை டெஸ்ட் பண்ணி ரீலேண்ட் பண்ணி இதெல்லாம் வேறு லெவல் விஷயம், சூப்பரான விஷயம். ராக்கெட்டு உயிர் இல்லாத பொருள், மாசில் உயிரே கிடையாது. இந்த மாதிரி ஒரு உயிரை மறுபடியும் உருவாக்க முடியுமா? மனுஷன உயிரை நினச்சி அப்படி உருவாக்க முடியுமா? அப்போ இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னா ராக்கெட்டில் இருக்கா? ராக்கெட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதை தாண்டி அதெல்லாம் பண்ணட்டும். பண்ணுறதோட சேர்த்து ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கான சாப்பாடு எல்லாருக்கும் போய் சேருதா? சேர்ந்துச்சுன்னா இப்போ இதெல்லாம் போய் இதெல்லாம் நடக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஒருத்தங்களுக்கு தேவையான ஒரு பேசிக்கான ஒரு நெசிட்டே போய் சேராமல் இருக்குதே, சேர வேண்டிய சூழ்நிலை இருக்குதே. காந்திஜியோ அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவையான வளங்கள் இருக்கா? சாப்பாடு எல்லாருக்கும் தேவையான வளங்கள் சாப்பாடு இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு இருக்குது, உணவுப் பொருள் இருக்குது, எல்லோரும் சாப்பிட முடியும். ஆனால் இப்போ என்னென்னா எது இல்லை அப்படின்னா க்ரீடு, நீடுக்கு இருக்குது. ஆனால் க்ரீடுக்கு பேராசைக்கு வந்து பூமியில் இருக்கான்னு கேட்டாச்சுன்னா பூமின்னு இல்லை, சூரிய குடும்பம்னு இல்லை, இந்த பிரபஞ்சத்திலே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தேவைக்கு உலகத்தில் இருக்குது, ஆனால் பேராசைக்கு இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா இந்த பேராசையினால தான் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தேவை உள்ளவங்களுக்கு தேவையான விஷயங்கள் போய் சேராமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட விஷயம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் போய் சேரணும். நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது நம்ம நிம்மதியாக வாழணும். நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் இந்த உலகத்தில் எடுத்துக்கணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கொடுக்க சொன்ன ரீசனும் அதுதான். நமக்கு இந்த உலகம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம 100% வந்து நம்ம மட்டும் வாழ்றதுக்கு இல்லை, எல்லாருக்குமானது. ஸோ நான் முடிஞ்சாலும் வீட்டில் என்ன பார்ப்பேன், ஏதாவது தேவையில்லாமல் இருக்குன்னா யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குன்னு கொடுத்துடணும். வீட்டில் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினப்பேன். நமக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், அதுவுமே யோசிப்பேன். இப்போ சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது கொடுக்கும்போது யோசிப்பேன், நம்மளுக்கு தேவைப்படுமா, ஏதாவது விஷயம் தேவைப்படுமா. அப்போ நான் என் மைண்டுக்கே சொல்லுவேன், இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துச்சு, இப்போ பயன்படுத்தாமல் வச்சுருந்தேன், இனிமேல் நீ பயன்படுத்த போறியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நான் கேள்வி கேட்டு நீ ஒன்றும் பயன்படுத்தினது போதும், யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கே நான் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி யாருக்காவது கொடுத்துருவேன். ஸோ அதுதான் சரி. அப்போ நம்ம முதல்ல அப்படி மினிமலிஸ்டிக் லைஃப் வாழ்றதுக்கு நம்ம முதல்ல பழகணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆசைப்பட்டு அது வாங்க இது வாங்க ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டே இருப்போம். இருக்கிறத வச்சு வாழ்றதுக்கு நம்ம மூலம் பழகிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இந்த ராட் ரேஸ்லேருந்து வெளியே வரதுக்கான நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோம்னு அர்த்தம். பேசிக் இருக்கிறத வச்சு வாழ்கிற சந்தோஷத்தில் கொண்டு வரதுக்கான விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அதுதான் ஸ்கில். எல்லாமே இருந்து சந்தோஷமாக இருக்கிறது பேர் சந்தோஷமா, எதுவுமே இல்லாட்டியும் இருக்கிறது பேர் சந்தோஷமா? எதுவுமே இல்லாட்டியும் இருக்கிற சந்தோஷம் தான் நிரந்தரமான சந்தோஷம். எல்லாமே சந்தோஷம் இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பொருள் மேலே நீங்கள் வந்து சந்தோஷத்தை வச்சுருக்கிறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாட்டி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா அப்போ சந்தோஷம் எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண பழகணும். அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ண ஆரம்பிங்க. அது ஆக்ஷன் ஸ்டெப். அதுக்காக இந்த உலகத்தில் காசு வேணும் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அப்போ அதை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நானுமே இதெல்லாம் வந்து நான் அதுக்காக நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எம்ப்ளாயாக 4 to 5 months பேக் வரைக்கும் நான் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். ரைட். ஆனால் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணாலும் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதான் விஷயம். இன்னொரு டீட்டெயிலாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அஸ் அ ட்ரைனராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இண்டிவிஜுவல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ரைட். அப்போ அஸ் அ ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது 30 days செஷன். அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 நாள் செஷன் பண்ணணும். 30 நாள் செஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். வருஷத்துக்கு 14 பேட்ச் செய்யணும். டார்கெட் வருஷத்துக்கு 14 பேட்ச் முடிச்சா ஒரு கால் வந்துச்சு. என்ன சொல்றேன்னா நினைச்சா இருக்கிறத எல்லாரும் ஞாபகப்படுத்துங்க. ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னது?
டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? தேங்க்யூ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு இருக்கும்போது டார்கெட் 14 பேட்ச் முடிக்கணும். அதாவது ஆக்சுவலாக என்னோட சம்பளம் வந்து எவ்வளோ, 30,000 வச்சுக்கோங்களேன். 30,000 35,000 அது ஆக்சுவல் இன்கம்மு. ஆனால் என்ன பண்ணணும், 30,000 கொடுக்க மாட்டாங்க. என்ன பிளான் பண்ணுவாங்க தெரியுமா? 20,000, அதாவது எப்படி நம்மளை வேலை வாங்கிக்கான ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். 20,000 தான் சம்பளம் வச்சுக்கோங்க. 20,000 சம்பளம் 12 மாதம்னா அவ்வளோ 12 to 24 2,40,000 வரும் வச்சுக்கோங்க. மீதி 1.5 லட்சம் இருக்கா, 1.5 lakh இருக்குது. 1.5 lakh என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கையில். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அது எல்லாமே இன்சென்ட்னு போட்டுருவாங்க. அதாவது நீ 14 பேட்ச் பண்ணால் அந்த 1.5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிடுவேன், அவங்களுக்கான டார்கெட் நான் முடிச்சிடுவேன், எனக்கான சம்பளமும் வந்துடும். ஸோ இப்படி அதாவது அவன் வந்து ஓடிட்டே இருக்கணும். மேபி அது வந்து ஒத்துக்கிறேன். மேபி அவங்களுக்கான விஷயங்கள் டார்கெட் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்து ஒத்துக்கிறேன். ஆனால் என்னென்னா இதில் ஒரு எனக்கு நடந்த ஒரு ப்ளஸ் என்னென்னா, அந்த வேலையை நான் நல்லா கற்றுக்கிட்டேன். ட்ரைனிங்காக ஒரு ட்ரெயினராக நான் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி லேர்ன் பண்ண முடிஞ்சு நான் ஷேர் பண்ணுறேன். நான் கற்றுக்கிட்டதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கரிக்குலம் கொடுத்தாங்க. இதுதான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு பேட்ச்சில் 90% பண்ணேன், செகண்ட் பேட்ச்சில் 80% பண்ணேன், அடுத்த பேட்ச்சில் அப்படி கம்மி பண்ணி கடைசி பேட்ச் நான் பண்ணும்போது அவங்களோட கண்டென்ட் நான் 20% தான் யூஸ் பண்ணேன். 80% கண்டென்ட் என்னோடய ஓன் கண்டென்ட். ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க வந்து எதிர்பார்க்கறது இருந்தாலும் நான் வந்து என் மனசாட்சி படி அதாவது நம்ம பண்ணுறது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், மற்றவங்க நல்லது நடக்கணும். அப்போது என் மனசாட்சி இது பண்ணி நான் அந்த விஷயத்தை பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கிற போது எங்களுக்கு தேவைப்படுறத தான் நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட வேலை. அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு தேவை ரிப்போர்ட் நான் சைன் பண்ணி வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நான் கொடுக்குற ட்ரைனிங் நான் அப்படி தான் கொடுப்பேன். என் மனசாட்சி நான் கரெக்டாக தான் பண்ணுறதா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு 90% வந்து 10% 20% மாற்றிட்டேன். 80% ஓன் கண்டென்ட். ஆனால் அப்படி நான் எப்போ அது கொடுத்தனோ அதுக்கப்புறம் தான் உண்மையாகவே அதோட ரிசல்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சேஞ்சஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓன் கண்டென்ட் அந்த ட்ரைனிங், அதாவது என் வேலையை நான் பண்ணுறேன். அவங்க கொடுத்த கண்டென்ட் தானே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கிரிப்ட், அதாவது நான் அந்த ஸ்கிரிப்டை மாற்றினேன், அவ்வளோதான் விஷயம். அவங்க போட்ட ஸ்கிரிப்ட்டுக்கு நான் வந்து வேலை பார்க்கல. அவங்க போட்ட ஸ்கிரிப்டை தானே நான் என்னோட ஓன் ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பித்தேன். அவங்க என்னால் அந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. நான் ஒத்துக்கிறேன். என்ன ரிஸ்க் அப்படி தெரியுமா? உங்களை எல்லாருமே வித்தியாசமாக பார்ப்பாங்க. நீ பண்ணுறது தப்பு மாதிரியே பார்ப்பாங்க. கேள்வி மேலே கேள்வியே கேட்டே இருப்பாங்க. உங்களை நிம்மதியாக இருக்கவே விடவே மாட்டாங்க. உங்களை பேச வைப்பாங்க. இதுதான் நடக்கும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கிரிப்டை மாற்றுறீங்க அப்படின்னா இந்த உலகம் அப்படி தான் பண்ணும். ஏன்னா மெஜாரிட்டி நம்ம வந்து ஒரு ஆட்டு மந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அழ வைப்பாங்க. தேங்க்யூ சண்முகப்பிரியா. அதுவும் நடக்கும். ஸ்கிரிப்டை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பெருசாக அழமாட்டோம். அழவும் வைப்பாங்க, ஒத்துக்கிறேன். ஸோ இந்த உலகம் வந்து எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம பார்த்து நம்மளை வந்து ஒரு விஷயத்தை பண்ண விடாமல் நம்ம வந்து தடுக்கும். நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் தாண்டி நான் இந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கேன் பார்த்தீங்களா, இருக்கிறதுக்கான ரீசனே அதுதான். என்னை அப்படி பார்க்கணும், என்னை அப்படி நீங்கள் கேட்கணும். என்னை கேட்கும்போது நான் இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளாக மாறணும். ட்ரைனிங் பெங்களூரில் போகும்போது கூட நான் என்னோடய லுக்கை பார்த்துட்டு இப்படி நீங்கள் ட்ரைனராக போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன்னா, என்னை நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்கல்ல, உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நான் மற்றவங்களையும் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ அதுதான் நான் ட்ரைனராக ஆகும் விஷயமே அதுதான். ஒருத்தங்க வந்து வெளிப்புற தோட்டத்தை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒருத்தங்க இடப்படக்கூடாது. உண்மையாகவே வெளியே எப்படி காமிச்சிக்கிறாங்க, அது அந்த வெளியே அப்பியரன்ஸ் வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடப்படக்கூடாது. உண்மையாக உள்ளே எப்படி இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னை பற்றி நாளைக்கு ஃபஸ்ட்டே செஷனே நான் சொல்லியிருப்பேன். என்னை பார்க்கும்போது எப்படி ஒருத்தங்க கேட்குறாங்க, பிள்ளை பிடிக்கிறவன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, சிங்னு நினைக்கிறாங்க, பாயின்னு நினைக்கலாம். ஒரு டெரரிஸ்ட்டு, இந்த மாதிரி என்னென்னாலும் வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் நினைக்கிற தாண்டி உள்ளே ஒருத்தர் பேசும்போது தெரியும், ஐயோ பாவம் ஒரு பச்சை குழந்தை அப்படின்னு. ஸோ ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் மனசாட்சி சொல்கிறது நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு விஷயம். உங்கள் மனசாட்சி உள்ள ஒரு விஷயம் சொல்லி இது பண்ணுன்னு சொல்லணும், அதை பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் பண்ணணும். அது பண்ணுறதுக்கான ஃபைனலாக ஒரு பாயிண்ட் மனசுக்குள்ள வச்சுக்கிற என்ன பாயிண்ட்னா, அல்டிமேட்டாக என்ன
3 வேளை சாப்பாடு கிடச்சிரும், உயிர் வாழ்ந்துட முடியும்ல. நான் இதை வந்து என்ன சொல்ல, ஒரு சிம்பிள் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டருக்காக நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். இந்த மைண்டில் நீ வச்சுக்கலாம். அல்டிமேட் என்ன நடந்துடும், நம்மளை வந்து நம்ம இறந்து போயிடுவோமா, இல்லை உயிரோட தான் இருப்போம். அல்டிமேட் நடந்துடும். 3 வேளை சாப்பிட்டு உயிர் வாழ்றது பெரிய விஷயமா என்ன இந்த உலகத்தில்? அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே போதுமான அளவு இருக்குது. இப்போ அதை எலான் மஸ்கே அதை சொல்கிறார், யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். விச் மீன்ஸ் என்னென்னா, மாதம் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறோன்னா ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வேலைக்கு போய் தான் சாப்பாடு உருவாக்கணுங்கிற விஷயம்லாம் நிறைய இடத்துல கிடையாது. சாப்பாடுலாம் ஆட்டோமேட்டிக்காக அபண்டன்ஸாக சாப்பாடுலாம் அவைலபிளாக இருக்குது. அப்போ இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ரீசன் என்னென்னா, அவங்கள வேலை பார்க்க வச்சு ஒரு என்ன சொல்ல, அந்த நாடுகளுக்குள்ளே நடக்கிற ஒரு என்ன சொல்ல, இது ஒரு வார் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வார் நடந்துகிட்ருக்கு, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா காசு நமக்கு வந்துடும். அந்த காசு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வந்து வாங்கிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போவே நம்ம இது பண்ண முடியும். ஒருத்தர் இருக்காருன்னா, படித்தாருன்னா, காலேஜ் முடிச்சாரும் ஒரு வேலைக்கு போனால் அவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நடந்துகிட்டு இருக்கிறதே ஒரு ஸ்கிரிப்ட் தான். அப்போ அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் மாற்ற முடியும். ஸ்கிரிப்டை மாற்றினீங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மாதம் 3 மாதம் சவால், 4 மாதம், மேபி 1 வருஷம் கூட இருக்கலாம், அதான் ஒத்துக்கிறேன், டைம் பொறுத்து. எனக்கான டைமில் என்ன பண்ணேன்னா, ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் ஸ்கிரிப்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். புரிஞ்சு போச்சு, நான் ஸ்கிரிப்டை மாற்ற ஆரம்பிச்சேன். ஒரு சேஃபாக இருந்துட்டு நான் ஸ்கிரிப்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணி, அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். போய் வேலைக்கு பாருங்கள். வேலைக்கு போகும்போது என்னென்னா, அந்த அவேர்னஸோடய அந்த வேலையை பாருங்கள். அங்கே என்ன நடக்குதுங்கிற கவனித்து அந்த வேலையை பாருங்கள். இந்த ஹைக்கு, ரெக்கக்னிஷனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்கவே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, அதனால் 4 பேருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, மற்றவங்க என்ன உதவி பண்ண முடியும் உங்களால், அதை மட்டும் நீங்கள் கவனிங்க. அந்த ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே இருந்தால் உதவி பண்ணணும் இல்லை, எங்கே இருந்தாலும் உதவி பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களால் மற்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஃபஸ்ட் சொல்யூஷன் இப்போ சொல்கிறேன். நம்ம எல்லாருமே என்னென்னா, பயன்படுத்துகிற இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே விஷயம், சேலஞ்சு. நீங்கள் வந்து ஒரு பயனாளராக இருக்கீங்க, அவங்க இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கீங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேலைக்கு போகிறோம். நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக மாறிடுங்க. சிம்பிள். கொடுக்குற இடத்துக்கும் போயிடுங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியும்னு பாருங்கள். இப்போ நான் வந்து கொடுக்குற இடத்துக்கு ஆல்ரெடி நான் ட்ரைனிங் வந்து எப்படி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட இதில் நான் கொடுத்துட்டு இருந்தேன்னா, எனக்கு ட்ரைனிங் கொடுக்க தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா, ட்ரைனிங் நான் கொடுக்க முடியுங்கிற போது நான் ஒரு டேரக்ட் ப்ரொடியூசராக நான் இருந்துக்கிறேன். நானே ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி சோர்ஸை நான் பார்த்துக்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜஸை சேலஞ்ச் இருக்குமா, டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். அதுக்காக ஈஸியாக இப்போ எம்ப்ளாயர் இருக்கும்போது மாதம் எனக்கு 20,000 ஈஸியாக வந்துடும். அது ஷோர் ஷார்ட்டாக 31 1 வந்துடும் வச்சுக்கோங்க. அது டெஃபினட்டாக எம்ப்ளாயாக இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஒரு சேஃப்லன்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு சேஃப்டி அதில் இருக்குது. என்ன சேஃப்டினா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செலவுகள் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா அதுக்கான சேஃப்டி இருக்குது. இந்த சேஃப்டி யாருக்கு வேணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிலாம் இருக்குது உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சேஃப்டி தேவைப்படும். ஒரு கமிட்மெண்ட்லாம் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கமிட்மெண்ட் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த டைம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாத்தையும் எடுத்துருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, படித்த உடனே வேலைக்கு போகணும்னு சொல்லி உங்கள் வேலைக்குள்ளே போக வச்சு, வேலைக்கு போனால் மினிமம் ஒரு 4 வருஷம் வேலைக்கு போகணும்னு சொல்லி வேலைக்கு பார்க்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு கமிட்மெண்ட்டில் மாட்டி விட்ருவாங்க. மாட்டி விட்டாச்சுன்னா அப்புறம் 2 மணி முடியாது, நீங்கள் வெளியே வரவே முடியாது. அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம்னா இதான் ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம். இந்த ஏஜில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் வந்து என்னனாலும் நீங்கள் பண்ண முடியும். சரி, எனக்கு என்ன நடந்துச்சு நான் சொல்லிட்டா. வேலையை விட்டு வந்த பிறகு முதல் 2 மாதம் இன்கம் ஃப்ளோலாம் கொண்டு வரது மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா. நம்ம வந்து முடிஞ்சால் நம்ம ட்ரைனிங் இண்டிவிஜுவல் கொடுக்குறோம். அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் நான் வந்து ஸ்பான்சர்ஸ் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேறு கார்பரேட் கம்பெனிஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்ன பண்ண ஆக்ஷனில் இறங்கிட்டேன். அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் அப்ரோச்சு, ஸ்பான்சர்ஸ் அப்ரோச்சு, அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச். இதெல்லாம் பண்ணும்போது நான் வந்து நம்ம வந்து மொதல் 3 விஷயத்தை நான் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கிறேன். எந்த மொதல் 3 விஷயம் 100% என்னதெல்லாம் டக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். 100%க்கான விஷயங்கள் என்னதெல்லாம், வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னதெல்லாம். இது இருந்தால் நம்ம எதனாலும் சொல்யூஷன் வந்துடும். என்னது இருக்கீங்களா எல்லோரும்? இன்னும் 2 சொல்யூஷன் சொல்ல வேண்டியிருக்கு.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் முடியாமல் முடிக்க பார்க்குறேன். தெய்வங்களா இருக்கீங்களா? 100%க்கான சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். இந்த சூப்பர் சரண்யா சூப்பரே சொல்லிட்டாங்க. சரண்டர் அது 1%, ஃபைனல் 1%. 39 39 22 11 சூப்பர் பிட்டபராதி. தேங்க்யூம்மா அம்மா, நன்றிம்மா. கிராட்டிடியூட், நன்றி உணர்வு ஃபஸ்ட்டு. ஃபோக்கஸ் ஓகே, அது 1% கவனத்தில் வந்துடும். நன்றி உணர்வு ரெண்டாவது என்னது? ஃபஸ்ட்டு 39% நன்றி உணர்வு, ரெண்டாவது 39% கம்பேஷன், மற்றவங்களுக்கு உதவுறது, கருணை உணர்வு. தேங்க்யூ சாபிரா. கம்பேஷன் தேங்க்யூ மகிழா. ஸோ இது எனக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் இந்த எஃபர்ட்லாம் எடுக்கிறத தாண்டி இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னது? ஃபஸ்ட்டு நன்றி உணர்வு இருக்கிறது, நன்றி உணர்வு. அப்புறம் மற்றவர்களுக்கு உதவுறது, அதை தாண்டி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணுறது. அடுத்த நாளைக்கு வந்து அதை பற்றி பார்ப்போம். பாடியில் என்னெல்லாம் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபாலோ பண்ணுங்கிறத பார்ப்போம். மற்றவங்களுக்கு உதவுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து நான் தேடிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து சொல்யூஷன் தேடிட்டே இருக்கேன். என்ன பண்ணலாம் அப்போ சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக் யூனிவர்ஸ் கொடுத்துச்சு. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கேட்கலாமே. நிறைய பேர் வந்து ஒரு 4-5 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்குறது வந்து கரெக்டு தானே. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றும் போது அது வந்து கேட்குறது கரெக்டு தானே. அப்படிங்க மாதிரி கேட்கும் போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாதம் எல்லா பேட்ச்லேருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அது மூலியமாக ஒரு பேட்ச் பண்ண முடியுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் வச்சு பாருங்கள். இதெல்லாம் நடக்கிறது மேஜிக் தான். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா ட்ரைனிங் கொடுத்து பார்க்குறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அது நடக்குது. அது தாண்டி இன்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு மாதம் என்னோட இன்கம் இல்லை. நான் வந்து அந்த சரியான யூனிவர்சல் பவர். ஆமாம் சுப்ரியா, டெஃபினட்டாக. அப்போ இருந்துகிட்டு இருக்கும்போது 30 நாளில் எனக்கு வர இன்கம் 4 நாளில் வருது. ஜஸ்ட் ஒரு 4 days உருவாகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நான் அப்போ அந்த வேலைக்கு போய் அதுக்காக வேலை பார்க்க முடியல, வேலை பார்த்தா ஆகணும். அப்போ தான் வரும். வேலை பார்க்குறேன். 30 நாளில் வர இன்கம் எனக்கு 4 நாளில் வருது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம கரெக்டான வழியில் நின்னோம் அப்படின்னா, நியாயத்தின் அடிப்படையில் நின்னோம் அப்படின்னா, நமக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா வந்துடும், டெஃபினட்டாக வந்துடும். நம்ம அந்த வேலையை பார்க்கணும், அதுக்கான வேலைகளை பார்த்தா ஆகணும், அதுக்கான ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனால் ரிஸ்க் இப்போ எடுக்காமல் நீ பருவம் எடுக்கலாம் விடலான்னு இருந்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு 5 years 10 years கழிச்சு நீங்கள் நினச்சாலும் அந்த ரிஸ்க் எடுத்தாலும் இப்போ எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக செல் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்போவே அதை பண்ணிடுங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஓகே, நீங்கள் படிக்கலாம், சூப்பரான விஷயம். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறலாம், மாறுங்க, சூப்பரான விஷயம். கவர்மெண்ட் இருக்கும்போது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஓகே, இருக்கிறத ஒத்துக்கிறேன். மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும். அதுலேயும் ட்ராப் இருக்குது, அதுவும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ட்ராப் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அதில் இருக்கும். வேலையை விட்டால் சம்பளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டாகவே இருந்தாலும் உங்கள் ஸ்கில்லுக்கு ஒரு இன்கம்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கில்லை எப்போவுமே நீங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் திறமை இருக்கா, அந்த திறமை மூலிமா ஒரு இன்கம் வருமா, அந்த திறமை எப்போவுமே நீங்கள் வச்சு கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டே இருங்க. கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த ஸ்கில் என்னங்கிறது எப்படியா கண்டுபிடிச்சிருங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், டிஜே பண்ணுவேன். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கூட டிஜே பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா அங்கே இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவைப்படுவீங்க. நான் டிஜே ஸ்கில் இருக்கிறதுனால, நெல்லை லைஃப் கூட நான் அசோசியேட்டாக இருக்கிறதுனால 5 காலேஜில் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து விமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். பண்ணும்போது 5 காலேஜிலுமே என்கிட்ட கேட்காமலே என்னை கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்க, நீ வரணும் இதுன்னு அப்படின்னு சொல்லி, டெஃபினட்டாக வரணும்னு சொல்லி. இன்றைக்கி ஆலங்குளம் காலேஜில் பண்ணியிருந்தோம். ஸோ பண்ணும்போது அதாவது அந்த இடத்துல நான் இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, அங்கே டெஃபினட்டாக உங்களை நீங்கள் கூப்பிட்ருவாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே டெஃபினட்டாக தேவைப்பட்டுருவீங்க. ஸோ உங்களால் என்ன கொடுக்க முடியுங்கிறது நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும், அது இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக எடுத்த உடனே அந்த கொடுக்குற இடத்துல நீங்கள் போயிட முடியுமா? இல்லை. டிஜேங்கிற ஸ்கில்லை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். எங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, அதுவும் ட்ரைனிங்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கான ஸ்கில் நான் கொடுக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரெண்டில் வந்து பேச வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொருத்தருக்கும் பாட்டு போடுவேன். அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக. நார்மலாக எல்லோரும் ஃப்ரெண்டில் வாங்க கை தட்டவங்க பேச வைப்போம். நான் பாட்டு போடுவேன். 10 seconds 20 seconds பாட்டு போட்டு அவங்க ஃப்ரெண்டில் வர வச்சு கை தட்ட வச்சு அவங்கள பேச வைப்பேன். பப்ளிக் ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு 4-5 பேட்ச் 6 பேட்ச் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அந்த பாட்டு போட்டு டிஜே சாப்பிட்டா எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அது எனக்கு வாழ்க்கையில் அப்புறம் என்ன பண்ணுது, ஒரு ஸ்கில்லாகவே மாறிச்சு. நான் இன்னும் இன்கம் earn பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது.
ஸோ உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்லேயே அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பிகம் ப்ரொடியூசர். ஏதாவது ஒரு ஸ்கில்லை வச்சு இன்கம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. விமன் எம்பவர்மெண்ட்க்கான ப்ரோக்ராம் நம்ம நிறைய பண்ணலாம். யாரும் வில்லிங்காக இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம நிறைய அதுவே சோஷியல் ஆக்டிவிட்டியாக பண்ண முடியும். ஸ்பான்சர்ஸ் நம்ம கேட்க முடியும். வாய்த்தோடு நம்ம கேட்டாச்சுன்னா ஸ்பான்சர்ஷிப் தான் நமக்கு கிடைக்கும். அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஸ்கில்லை கண்டுபிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரேட் ரேஸ்லேருந்து தப்பிக்க ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். 1. 2வது ஆக்ஷன் டேக்கராக இருங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஆக்ஷன் டேக்கர், அதாவது ஒரு வெளிப்புற தோற்றத்துக்காக சில நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லை, உண்மையாகவே டீப்பாக உட்காந்து வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா வேலை நடக்கும். நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒவ்வொரு ட்ரைனிங் செஷனுமே உட்காந்து பார்த்து தான் ட்ரைனிங் எடுப்பேன். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே உட்காந்து யோசிச்சு தான் எடுப்பேன். சில கண்டென்ட் இருக்குது, ஆன் ஸ்பாட் கண்டென்ட்லாம் இருக்குது, அது வேறு. நான் தாண்டி சில முக்கியமான கண்டென்ட்டுக்கு ப்ரீ ஒர்க்கு பண்ணி செஞ்சு இம்ப்ரூவ் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த லெவலில் 1400 hours ப்ளஸ் ட்ரைனிங் நான் கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 1400 மணி 1500 மணி நேரம்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அப்போ அதோட எஃபெக்டிவ்னஸ் நமக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரு ஸ்கில் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு அவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கணும். நீங்கள் அதுதான் ஆக்ஷன் டேக்கருக்கான வேலை. நான் பண்ணிடுறோம் நினச்சிட்டு இருக்கல, உட்காந்து வேலை பார்த்து தான் ஆகணும். பண்ணிங்க அப்படின்னா அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய ட்ரைனர்ஸ்லாம் இருக்கலாம், சூப்பரான ட்ரைனர்ஸ் சொல்லலாம். ஆனால் என்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்காது. அவங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்கள் என்கிட்ட நிறைய இருக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும். எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் ஈஸியாக கிரியேட் பண்ணிடுவேன். அவங்களால பண்ண முடியாது எனக்கு தெரியல. நான் நிறைய பார்த்துருக்கேன். பெரிய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் ஈஸியாக பண்ணிடுவேன். எப்படி முடிஞ்சுன்னா அதில் நான் ப்ராக்டிஸில் இருக்கிறேன். அதுதான் அது வேலையாகவே இருக்கிறேன். ஆக்ஷன் டேக்கராக இருக்கிறேன். பேசக்கூடாது, செய்யணும். சும்மா இப்போ அதான் நான் வந்து எடுத்தோன்னே கேட்குறேன். உங்களை வந்து கேட்குறது ரீசனே அதுதான். என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க கேட்குறதுன்னா செஞ்சால் தானே பிரயோஜனம். 2வது பாயிண்ட் சரியா. 3வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. காலேஜ் வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே வாழ்க்கைக்கு உதவ போகிறது கிடையாது. உண்மையாகவே உங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலேஜ் முடித்த பிறகு தான் உங்களோட எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் 3வது பாயிண்ட். ஸோ கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் வெளி உலகத்தில் தான் உண்மையாக கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளியே இருந்துன்னா வாழ்க்கையை கற்றுக்க முடியும். ஸோ 3வது பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காலேஜுங்கிறது நிறைய நோட் பண்ணுவேன். ஒரு இன்டர்னல் எக்ஸாம் படிக்கணும், லேபு அட்டன் பண்ணணும், சிரிப்பு தான் வரும். எனக்கு பாஸ் ஆகிறது பெரிய விஷயமா? ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். கன்வின்ஸ் பண்ணிட்டு பாஸ் ஆனோமா, வாழ்க்கையை கற்றுக்கிட்டோமா, வேறு வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். ஒத்துக்கிற நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், ப்ரெஷரை போடுவாங்க, அதெல்லாம் சும்மா ஒரு பில்டப் தான். ஆனால் பாஸ் ஆகிறதுக்கான வேலையை நான் பார்த்தேன். இந்த உலகத்தில் சப்போஸ் டிகிரிலாம் வச்சுக்காங்க, டிகிரிக்கெலாம் நான் வந்து வேலை பார்த்துறேன். அது அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இந்த உலகத்தில் இந்த டிகிரிங்கிற எதுக்குன்னா ரைட்டு இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது டிகிரிங்கிற ஒரு விஷயம் வந்து சிம்பிளான பாஸ் ஆகிறது ஈஸி தான். அது தெரியும் இல்லையா ஒருத்தருக்கு, ஒரு யாராலும் புரிஞ்சிக்க முடியும். அப்போது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பாஸ் கூட அவங்களால ஆக முடியல, இந்த விஷயத்தை கூட உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இவங்க எப்படி வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருதா ஒரு வேலை கொடுக்குற ஒருத்தருக்கு. ஸோ பேசிக் குவாலிட்டி என்னென்னா பாஸ் ஆகிருக்கணும். டிஸ்டிங்ஷன்லாம் எடுக்கணும், எடுங்க. விருப்பம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேபி தேவைப்படுதா ஓகே அதை பண்ணுங்கள். அவங்களுக்கு அது லைஃபுக்கு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக தேவைன்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ணி தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ண போகிறது வேறு ஒன்று. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து அதிக மார்க் எடுக்கணும் அப்படியா? இல்லை, அந்த இடத்துல பாஸ் ஆனால் போதும். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் வந்து காலேஜ் முடிஞ்சப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ காலேஜ் இன்னொன்று சொல்லணும்னா நான்லாம் காலேஜ் ஃபைனல் இயர் இருக்கேன். ஆனால் காலேஜ் பாஸ் ஆனது யூனிவர்ஸ் பார்த்த பார்வை. நான்லாம் பாஸே ஆகலை காலேஜ். ஃபைனல் ஃபைனல் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், புரிஞ்சு போச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாதுன்னு அப்போயே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இந்த வேலையை இந்த ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்ததுக்கான ரீசன் என்ன? வேலையை கற்றுக்கணும்ல, அதுக்கான வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. காலேஜ் ஃபைனல் இயர்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் வேலைக்கு போகிறது தான் செட் ஆகாது, இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான வழியே கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க. பானுமதி நம்ம இந்த பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். உங்களுக்கான டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். சேலஞ்சஸ் இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கான டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் படிக்கும்போது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி.
ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதவே போகல நான். ஃபைனல் செமஸ்டர் எழுதவே போகல நான். இது தெரிஞ்சு போச்சு, இதை போய் எழுதி என்ன பாஸ் ஆகுது அப்படிமா நான் நினச்சேன். எழுத போகல உண்மையாகவே. மற்றெல்லாம் ஒரு 2 அரியர் இருந்துச்சு நினைக்கிறேன். 2 அரியர் மற்றெல்லாம் பாஸ் ஆகிட்டேன். 2 அரியர் தான் இருந்துச்சு. எழுத போனால் பாஸ் ஆயிடும், அது வேறு. எதையும் எழுதி விடுவேன், பாஸ் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எழுத போகல. ஏன்னா அது ஒரு என்ன சொல்ல, ஒரு கொழுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொழுப்பு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற விஷயம் அப்போ அங்கே அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் தான் நான் யார் தெரியுமா, காலேஜ் படிக்காமலே நான் வந்து பெரிய ஆளாவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி அந்த விஷயத்தில் இருந்தேன். அப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் யூனிவர்ஸே பிளான் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்புறம் தான் அப்புறம் தான் அதோட வேல்யூ ஒரு இருக்குது. இன்ஜினியரிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. விச் மீன்ஸ் என்னென்னா, சரி ஒரு 4 வருஷம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கேட்கறதுக்கான பொறுமை ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ரைட்டீரியாவாக இன்ஜினியரிங் பார்ப்பாங்க. இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டே இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் 4 வருஷம் பொறுமையோட ஒரு விஷயத்தை படித்து முடிக்கிறதுக்கான ஒரு பொறுமை ஒன்று இருக்குது. அப்போ நீ வேலை பார்க்கறதுக்கான பொறுமை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்ஜினியரிங் முடிக்கலன்னா ஏன் முடிக்கலன்னு கேட்பாங்க. ஏன் முடிக்கலன்னா நான் எக்ஸாம் எழுத போல, எக்ஸாம் எழுத போல, அப்படி ஒரு விஷயத்தை ஒழுங்காக ஆரம்பித்து முடிக்க மாட்டேன், அப்போ நீ அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், இப்படி மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, யூனிவர்சிட்டி நான் ஒன்றும் பண்ணல, அப்படி பார்த்தாலும் எழுதலை. என்ன பண்ணிச்சுன்னா கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் எக்ஸாம் எழுதி ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன். அப்படி தான் பாஸ் ஆனேன். ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை அமையுமா யோசிச்சு பாருங்கள். யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு கொடுக்குமா, கொடுக்க என்ன பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் தான் என்ன பண்ணி ஆகணும்னா எப்படியாவது பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்டு ஆனால் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சது எப்படியா பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ரைட், அதெல்லாம் நீங்கள் யாரும் எழுதுறீங்கன்னா அது ஓகே. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கான சரியான தீர்வு என்ன கொடுக்குறது எனக்குன்னு தெரில. எழுதுறீங்களா ரைட்டு, அதை தாண்டி உங்களுக்கான ஒரு ஸ்கில் வச்சுக்கோங்க, இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே வச்சுக்கோங்க. அது என்னங்கிறது கண்டுபிடிச்சிருங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு விஷயம், கொடுக்குற இடத்துக்கு வந்துருங்க, ஆக்ஷன் டேக்கராதுங்க, ஆக்ஷன் எடுங்க. 3வது, காலேஜை தாண்டி படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, உண்மையை கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, தொடர்ந்து கற்றுக்கோங்க. இதை தாண்டி ரீல்ஸு, யூடியூப்பு, டிவி சீரியலு, நியூஸ் சேனலு, ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வச்சு உங்களை வாழ்க்கையை வந்து புரிஞ்சிக்கூடாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி மூவி, சினிமா, வாழ்க்கைன்னு என்ன உங்களுக்கு புரியக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி வச்சு தடுத்துருவாங்க. அதனால தான் தூக்கி நீங்கள் தான் ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணணும், வாழ்க்கைன்னு என்னங்கிறது கற்றுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஷன் அட்டன் பண்ணுறோம், இதை வந்து நிறைய பேர் தெரியப்படுத்தணும், அவங்க அட்டன் பண்ண வைக்கணும். அது உங்களோட பொறுப்பு. நான் யூடியூப் வீடியோ கூட நான் போடலாம் இல்லை. ஆனால் யூடியூப் வீடியோ போடாததுக்கான ரீசன் என்னென்னா, லைவாக கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வருமானம் கிடச்சுன்னா தெரியாது. அதனால தான் லைவாக அந்த செஷன் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ரைட், எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிங்க. இப்போ தூங்கிடுங்க, டைம் ஆகிட்டு தூங்கிடுங்க, நன்றி சொல்லிட்டு தூங்கிடுங்க. உங்களுக்கான எஃபர்ட்டாக நீங்கள் எடுங்க. அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டார்டிங் நீங்கள் ஏதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் ஏதாவது வேலைக்கு போய்க்கலாம், கற்றுக்கிறதுக்காக, உலகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலைக்கு போங்க. வேலைக்கு போய்ட்டு ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ 30 நாளில் எனக்கு வர இன்கம்மை நான் வந்து 4 நாள் 5 நாளில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 30 நாள் பண்ணுறதை என்னால் 5 நாள் 6 நாள் பண்ண முடியுது. எப்படின்னா நான் அதுலேருந்து வெளியே வந்தேன். ஸோ அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து உலகத்தில் இருக்குது. நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா. வசந்தகுமாரி ஓவர் டு யூ. சொல்லுங்கள், என்ன கேள்வி, டக்குன்னு கேளுங்க. சார் ஒரு டவுட் சார். கேளுங்க. எவ்வளவு சீக்கிரம் கேட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கேட்டுறேன் சார். நான் அந்த விமன்ஸ் டே அப்போ ஈவினிங் உங்களை பார்த்து பேசியிருந்தேன். வசந்தகுமாரி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் சார். நான் 11th முடிக்கும் போதே பியூட்டிஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் சார். ஒரு 4 இயர்ஸா பிரைடல் ஆர்டர் எடுத்து போயிட்டு இருக்கேன் மேக்கப்க்கு. அப்படி போற டைம்ல இப்போ வரைக்கும் போயிட்டு தான் சார் இருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ சாரி ப்ரீ ப்ளீட்டிங்க்கு கொடுப்பாங்க, அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி தரதுக்காக. அப்படி கொடுக்கும் போதுமே சில பேர் வந்துட்டு எப்படி பண்றேன் அப்படின்னு கேட்கும் போதும் நான் இப்படிதான் பண்றேன்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிடுவேன் சார். இப்போ மறைக்கிறோமோ, உலகம் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து மறைக்குது அப்படின்றாங்கல்ல, அது வந்துட்டு இப்போ விமன்ஸ் டே அப்போ அதுக்கு முந்தின நாள் தான் வந்துட்டு பிரைடல் மேக்கப் நடந்துச்சுல்ல காலேஜ்ல, ராணியனால நடந்துச்சு. அப்போ வந்துட்டு பியூட்டிஷியன் ப்ரொஃபஷனல் வந்துட்டு மேக்கப் பண்ணி விட்டாங்க. அப்போ நான் ஹெல்ப்பரா கத்துக்கலாமே கூட கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். லாஸ்டா பிரைட் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல அவங்க போட்டு விட்டுட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட இது இந்த பிராண்ட் தானே மேம் என்ன கேட்டாங்க, பிரைடா மாத்திட்டாங்க. ஹெல்ப்பரா நான் போயிருந்தேன், கடைசில பிரைடா ஆயிட்டேன் சார். உங்களுக்கு மேக்கப் அப்போ போட ஆரம்பிச்சாங்க. ஆமா, எனக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ நான் வந்துட்டு ப்ராடக்டோட பிராண்ட வந்துட்டு அந்த மேம்கிட்ட கேட்கும்போது, மேம் இது இதுதானே அப்படின்ற மாதிரி நான் கேட்கவும், இல்லடா நான் அதெல்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்க அதுக்காக தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கோம்ல ப்ராடக்ட் நாலேஜ். அப்போ நீ அந்த மாதிரி போய் கத்துக்கும் போது தானே உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே சார். அப்போதான் நான் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம இவ்வளவு நாள் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம வந்து சொல்லதானே செஞ்சோம், நம்ம இப்படி. அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி ஓப்பனா சொல்லிட்டானா அடுத்து உனக்கு எப்படி ஆர்டர் வரும், நீ கஷ்டப்பட்டு கொடுத்து படிச்சிருக்கல அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யோசிக்கிறது நீங்க வந்து அந்த கோர்ஸ் வந்து பே பண்ணி தான் லேர்ன் பண்ணீங்களா? ஆமா ஆமா சார், ஆமா சார். ஒரு பக்கம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே கேக்குறாங்க, நான் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அது அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. சரி ஹெல்ப் தானே பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இந்த மேம் சொன்ன பாயிண்ட் எனக்கு கரெக்ட்னு தோணுச்சு சார். இல்ல நான் எது கரெக்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு ஒரு கிளியராவே இல்ல சார். சூப்பர், வேற லெவல் கேள்விமா. இது தெளிவான ஆன்சர் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் ட்ரைனிங் செஷன் எடுக்கிறேன். ட்ரைனிங் செஷன் எடுக்கும்போது நான் கண்டென்ட் கொடுக்கும்போது என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கண்டென்ட் கொடுக்கூடாதுன்னு நினச்சி கொடுப்பேனா இல்லை எல்லாத்தையும் 100% கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், எல்லாருமே ஒரு விஷயத்த மறப்பாங்க தானே, அதனால தானே அவங்க டாப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு பிரதர் சொன்னாங்க. அது கரெக்ட் தானே சார்? உங்ககிட்ட கேக்குறேன் என்னன்னா, அப்போ நான் ட்ரைனிங் செஷன் கண்டென்ட் கொடுக்குறேன்ல, கொடுக்கும்போது 100% என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்லிடுறானா இல்லை ஏதாவது மறைக்கிறானா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் முடிஞ்சா கூட உள்ள வந்து அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. எல்லாத்தையும் சொல்லதான் செய்றீங்க, இத்தனைக்கும் ஃப்ரீயா வேற சொல்லி கொடுக்குறீங்க சார். ரைட். இப்போ இந்த லாஜிக் நான் என்னன்னு சொல்லி புரிய வச்சிடுறேன். அதாவது அவங்க சொன்னது ஒரு விதத்தில் பார்க்கும்போது இன்னொரு விதத்தில் பார்க்கலாம். அதாவது ப்ராப்பராக கற்றுக்கணுங்கிறதுக்காக சொல்லலாம். இப்போ உங்க கிட்டார் கற்றுக்கிறேன் அப்படின்னா, நான் சும்மா தட்டி கற்றுக்கிறது வந்து நான் மியூசிக் போடுவேன், கிட்டார் போடுவேன். ஆனால் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டா அது இன்னும் சூப்பராக பண்ண முடியும்ல. ஸோ கற்றுக்கிட்டா ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி போய் லேர்ன் பண்ணுங்கிறது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கலாம். அப்படியும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒன்று அதுக்காக சொல்லிக் கொடுக்குறது தப்பான்னு கேட்டாச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அது கரெக்ட். சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மற்றவங்க சொல்றதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? மற்றவங்களுக்கு ஒரு உதவி தானே நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த உதவி பண்ணுறது வந்து நான் சொல்லிடுறேன் சரியா? இல்லை சார், நம்மகிட்ட வந்து கேட்கும்போது இல்லை முடியாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஸோ முடியாது அப்படிமா சொல்லும்போது என்னென்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் பத்தலைன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு அது மாதிரி நம்ம போய் கேட்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ நான் ட்ரைனிங்குமே ட்ரைனிங் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ட்ரைனிங்கில் உள்ள விஷயம் அதுலேருந்து எனக்கு என்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துட்டு அதை நான் அப்ளை பண்ணுவேன். அவங்க கொடுக்குற ட்ரைனிங் அப்படியே நான் கொடுக்கணும் அப்ளை பண்ண அப்படின்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க். அதை அதில் எது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு எது வருங்கிறத நான் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சொல்லிக் கொடுக்கணுமா சொல்லிக் கொடுக்காது அப்படின்னா 100% சொல்லிக் கொடுங்கம்மா. யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு மற்ற டைமில் வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து உங்கள் மெயின் வேலையை விட்டுட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆன்லைன் செஷன் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னா மெயினாக டேரக்ட் செஷன் பண்ணிட்டு தான் நான் அப்புறம் தான் ஆன்லைன் செஷன் எடுக்கிறேன். ஆன்லைன் செஷன் எடுக்கிறது மட்டும் என் வேலை இல்லை, புரியுது இல்லை? டேரெக்டாக ஒரு செஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு இன்கம் ஃப்ளோ உருவாக்கிட்டு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைன் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணிட்டு இருக்கேன். டேரக்ட் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுமே எனக்கு ஒரு இன்கம் ஃப்ளோ ஸ்பான்சர் உருவாக்கி வச்சுட்டு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னால் பண்ண முடியுது. ரைட்டா? அப்போ அதை கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? அக்கா ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, இந்த கேள்வி கரெக்டானு பாருங்கள். இப்படி சொல்லி கொடுத்தாச்சுன்னா நம்ம சீக்கிரட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருமே. ஆமா சார், அப்புறம் அவங்க நம்ம கிட்ட எப்படி ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்களே அதை பண்ணிடுவாங்கல்ல சார். இப்போ என்ன தெரியுமா, யூனிவர்ஸில் ஒரு லா இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு புதுசாக உங்களை தேடி வரும். நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு இது இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா புதுசாக எப்போ நம்மள்கிட்ட வரும்? நம்ம இருக்கிறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துடணும். நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துடணும். எதனால இருக்கும் சொல்லி கொடுத்துருன்னு தான் நினைப்பேன். இப்போ செகண்ட் லாஸ்ட் செஷனில் இருந்ததை விட எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருந்தான் நான் நினைப்பேன். மேபி சில விஷயங்கள் யூனிவர்ஸ் ஸ்கிரிப்ட் படி மறைக்கப்படலாம். ஆனால் நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன் நினைப்பேன். சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்த செஷனில் இன்னும் புது கண்டென்ட் உங்களுக்கு தேடி வரும். இப்போ சந்தோஷ் கொடுத்தா பார்த்தீங்களா கண்டென்ட், யூனிவர்ஸ் சந்தோஷமே வந்துச்சா கண்டென்ட், இந்த மாதிரி வரும். அப்படி வரும். நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேடி வரும்.